நாகர்கோவில் அருகே மனைவியை பிரிந்து வாழும் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். நண்பருடன் மது அருந்தச் சென்றவர் உயிரிழந்ததன் மர்மம் விலகுமா? கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி காமராஜ நகரை சேர்ந்தவர் 30 வயதான மதுரை வீரன். இவருக்கு பார்வதி என்பவருடன் திருமணமாக்கி 2 மகன்கள் உள்ளனர். கூலி தொழில் செய்து வந்த மதுரை வீரன் மது போதைக்கு அடிமையானதாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் சேர்ந்து வாழ முடியாது என்ற முடிவுக்கு வந்த பார்வதி கணவனை பிரிந்து தன்னுடைய 2 குழந்தைகளுடன் தனியாக வசித்து வருகிறார். இதையடுத்து கேரளாவுக்கு வேலைக்கு சென்ற மதுரை வீரன் அண்மையில் சொந்த ஊருக்கு திரும்பியிருக்கிறார். இந்நிலையில் சுசீந்திரம் அருகே நல்லூர் பகுதியில் உடலில் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக கிடந்தார். அதை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பொதுமக்கள் சுசீந்திரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனே அங்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிறகு வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மதுரை வீரனின் நண்பரான நல்லூரை சேர்ந்த மாரியப்பன் என்பவர் சம்பவத்தன்று அவரை மது குடிக்க அழைத்து சென்றது தெரிய வந்தது. இருவரும் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். மது போதை தலைக்கேறியதும் நண்பர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றியதில் ஆத்திரமடைந்த மாரியப்பன் அரிவாளால் மதுரை வீரனை சரமாரியாக வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. தப்பி ஓடிய மாரியப்பனை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். அவர் சிக்கினால்தான் கொலைக்கான உண்மையான காரணம் தெரியவரும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். நண்பருடன் மது குடிக்க சென்ற இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் நாகர்கோவில் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.